ஒரு ஆய்வையும் தன்னுடைய வாழ்த்துரையும் தெரிவிப்பார்கள். வாருங்கள் முனைவர் சுதா அவர்களே. ஓம் ஸ்ரீ ஹரி ஓம் குருப்பியோ நமக. குருவாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானின் ஆசிகளோடு என்னோட குருநாதர் வள்ளல் பெருமானோட தீவிர பக்தர். அவர் வழியில் வந்ததுனால வள்ளல் பெருமானை வணங்கி தான் நான் டெய்லியும் ஜோதிடமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதில் ராதாகிருஷ்ணன் ஐயா வள்ளல் பெருமானோட இறைப்பணியில் ரொம்ப வருட காலமாக பணியாற்றிட்டு இருக்கிறதுனால அவருக்கு நன்றியும் பல வணக்கங்களையும் இன்னும் பல பணிகளை வள்ளல் பெருமானோட ஆசிகளோடு அவர் தொடரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. அடுத்து ஜோதிடத்தில் நம்ம ஐயா கேபி முறையில் இருக்காங்க. கேபி படிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் கிடைத்தா அதை நாம் பயன்படுத்தி கண்டிப்பாக கேபி முறையை கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நான் பார்க்குறது திருக்கணிதம் தான். இதில் நமக்கு வர்ற நபர்கள் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தோம்னா வர்றவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். திருமணம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய ஜாதகங்கள், திருமண தாமதம், இப்படி தான் நிறைய ஜாதகங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் நான் ஆய்வுக்கு எடுத்துகிட்டு இந்த வாரத்தில் எனக்கு ஒரு ஜாதகம் திருமணம் சம்பந்தமாக வந்துட்டு இருந்தது. ஒரு பையன் 25 வயசு பையன். அவன் ஜாதகத்தை கொடுக்குறாங்க. மிதுன லக்னம், 7ல் சந்திரன் மாந்தி கேது இருக்குது. அந்த 7ஆம் பாவத்தில் 3 கிரகங்களோட தொடர்போட அந்த ஜாதகம் நம்மகிட்ட வருது. அப்படி பார்க்கும்போது 25 வயசு பையனுக்கு திருமணம் சம்மந்தமாக கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன எதிர்பார்ப்பு இருப்பான்? நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணி, அண்ணன், குழந்தைங்க, பையன் 6-7 பேர் வந்திருக்காங்க. அப்போ நான் பார்த்துட்டு சொன்னேன், உனக்கு வேறு ஏதாவது விருப்பம் இருக்கும், அது சம்மந்தப்படுது, 5-7 சம்மந்தப்படும் போது வேறு சமூகத்தில் உனக்கு விருப்ப திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் இருக்குது, அந்த மாதிரி எதாவது பார்த்தியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், அந்த மாதிரி பார்த்துருக்கேன், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். அடுத்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறேன், நீங்கள் விருப்பப்படுற மாதிரி திருமணம் நடக்காது, அவன் வேறு மாதிரி தான் திருமணம் நடக்கும், நீங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இந்த ஜாதகத்துக்கு இல்லை, அப்போது நீங்கள் ஒரு நர்ஸு பொண்ணோ விடோ பொண்ணோ வாழ்க்கை இழந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 25 வயசு பையனுக்கு அப்படி சொல்லும்போது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஜாதக அமைப்பு 7ஆம் பாவம் நமக்கு என்ன தொடர்போடு இருக்குதோ அது சம்மந்தப்பட்ட நிகழ்வில் நாம் மனைவியோ கணவனோ நாம் ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்ன கிரக தொடர்பு வருதோ அது தொடர்போடு நம்ம ஏற்றுக்கும் போது நம்மளோட வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்போ கடைசியாக அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு 25 வயசு பையன் ஜாதகத்துக்கு நல்ல பெண்கள் நல்ல வரன்கள் தான் வரணும். ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, டைவர்ஸ் ஆன பொண்ணு ஜாதகமே தான் நாங்கள் எடுத்ததுலேருந்தே வருது அப்படிங்கிறாங்க. ஒரு 25 வயசு பையனுக்கு அப்படி வரலாமா? வரக்கூடாது தானே? அப்போ வரும்போது நம்ம ஜாதகத்தின் ரீதியாக என்ன தொடர்பு உள்ளதோ அது சம்மந்தமாக தான் இறைவன் நமக்கு வழிகாட்டுறாரு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி வாழ்க்கை இழந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா உனக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அது ஏற்றுக்க முடியல தான், இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க தான் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வழிகாட்டுறோம், சொல்லி புரிய வைக்கிறோம். என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறைகளை அமைச்சுக்குங்க அப்படிங்கிற முறையில் நம்ம அவங்களுக்கு சொல்லி வழிகாட்டுறோம். அது மாதிரி நம்மகிட்ட வர்றவங்களுக்கு வாடிக்கையாளரை நான் சொல்கிறதே நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேளுங்க, நமக்கு என்ன கொடுப்பனை இருக்குது அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் கண்டுக்குங்க. நீங்களாம் ஒரு விருப்பத்தை நினச்சி அதை அமைச்சிக்கிட்டு பின்னாடி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சிரமப்படாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைவான நேரமும் நிறைய ஜோதிடர்கள் இன்னும் பேச இருக்கிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூரிலே ஜாமக்கோளுக்கு என்று ஒரு தனி இடத்தை படித்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர். தன்னுடைய துணைவர் திருப்பூரிலே வாஸ்து சாஸ்திரத்தில் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். இருவரும் மிகச் சிறப்பாக ஜோதிடத்துறைக்கு பணியாற்றுகிறார்கள். வானதி அம்மா அவர்கள்
அவருக்கு மதிப்பு செய்வார்கள். மேலும் இவர்கள் ஒரு அவசர நிமித்தமாக ட்ரெயின் செல்வதால் அவர்களுக்கு இப்ப நினைவு பரிசும் அளித்து அவரை அனுப்பி வைக்கிறோம். அவரு வந்துங்களா? நீங்க அதான் சொன்னேன், அவர் மேல உட்கார ஒவ்வொரு நடையும் மேல நான் இருக்கிறேன், நீங்க எல்லாம் இருந்த போது ஒரு சொல்லி அவரு பாவம்